சார், இப்ப என்னுடைய கேள்வி நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே! இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? அத பத்தி சொல்லுங்க சார். ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிபதிங்க புதன் பகவான். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி தன்மையில் கடகராசியோட அதிபதி சந்திரன். பொதுவாக இவங்க 2 பேரோட குணங்களே ஒரு மனித ஜாதகத்தில் நல்லதொரு சாதுரியம், சாமர்த்தியம், மதிநுட்பம், மற்றவங்களோட மனதிலிருந்து பேசக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ப்ளஸ்ஸோ மைனஸோங்க. இவங்களுக்கு நாம் எதை செஞ்சாலும் அதை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க இவங்க. உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தா தெரியும். அகத்தியர், ஆதிசேஷன், பலராமன், சத்ருகணன், லட்சுமணன் பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையை அவர் ஆயில்ய நட்சத்திர கடகராசி தன் வாழ்க்கையை விட்டுட்டு தன் அண்ணனுக்காக அவர் போய் காவல் காத்தார். இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இந்த இடத்தோட தருணம் அவங்க ஊர்மிளா எவ்வளவோ போராடுவாங்க, நானும் கூட வர்றேன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா என்னால் எங்கள் அண்ணனுக்கு காவல் காக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு பொழுது நீ போய் தூங்குமான்னு சொல்லி அனுப்பிடுவார். சரி, ஓகே, அந்த அம்மாவை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க. அந்த அம்மாவோட அம்மா, அதாவது லட்சுமணன் மாமியாவோட மனநிலை எப்படி இருக்குது அந்த இடத்துக்கிட்ட? என்னப்பா அது, என் மகளை வாழ சொன்னா நீ பாட்டுக்கு உன் அண்ணா நீ வாழ்கிறதுக்காக நீ போய் வாழ்க்கையில் கிடக்குறியாங்க, என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு மன அழுத்தம் வருங்களையா? அப்போ இது ஓகே, ரைட்டுங்க. இப்போ இங்கிட்ட வந்து லட்சுமணன் கூட குறைச்சா ரைட்டு, ஓகே, ஏற்றுக்கூடிய கருத்து தான். இதே அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தால் எப்படி இருக்குது நிலைமை? ஒரு மாமியார்கிட்ட போய் வாழும்போது சதா இந்த நட்சத்திரக்காரர்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இவங்க மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பாங்க. நான்லாம் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துட்டேன். எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய கடைசி குணம் அந்த சகோதரத்தின் மீது அபரிதமான பாசத்தை காட்டுறது. இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னம்னா, ஒரு பெண்ணுக்குங்கிற இடத்துல ஒரு மாமியார் இருந்தாங்கன்னா அது சதா எப்போ பார்த்தாலும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சினே சொல்லிக்கிட்டு இருந்தால் அது எந்த மாமியாரில் ஏற்ற முடியும்? என்னப்பா அது, உன் பிறந்த இடத்தையே பார்த்தா நீ புகுந்த விட்டே நினைக்க மாட்டேங்குதே. இப்படி ஒரு சில விதமான ஒரு தன்மைகள் வருங்கிறனால தான் இது மாமியாருக்கு உங்களுக்கு ஆகாதுங்கிற மாதிரியே சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு கரெக்டான மாமியார் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அமைந்த மகளை விட மருமகனை விட நமக்கு அமைந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு யார் கிடைக்கலங்கிற சொல்லி அவங்க தலைமையில் தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். இப்போ இதை தாண்டிங்க இப்போ உங்களோட காலகட்டத்துக்கு அப்புறம் வேறு ஏதாவது இதை பற்றி சொன்னாங்களா அப்படின்னா, உண்மையாகவே ஒரு ஜாதகத்தில் லக்கணங்கிறது உயிருங்க, சந்திரனுங்கிறது மனங்க, நட்சத்திரங்கிறது குணங்க, அவ்வளவுதான். அதுதான் அதுலேயும் குணத்தை 3 வகையாக பிரித்தாங்க. இந்த யோகனில் உள்ளதை படித்தெல்லாம் தெரியும். தேவகுணம், அதே போல் ராட்சச கணம், மனுஷ கணம், இப்படி 3 கணமாக பிரித்தாங்க. ஒருத்தரோட குணத்தை மட்டுமே வச்சு பிரிக்கிறதா இந்த அமைப்பான இந்த கிரக அமைப்பு. இதை வச்சு உயிரெல்லாம் நம்ம வந்து வரையறுக்கவே முடியாது. இதை தாண்டி முன்னோர்கள் வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னம்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கடகராசி இந்த இருக்குது, இதான் கடகராசி, இதான் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்துக்கு தாய் ஸ்தானம் வந்து 10ஆம் இடம், இதான் மாமியார் ஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாமியார் ஸ்தானம் அப்படின்னம்னா உதாரணம் புதன் திசை இப்போ தொடக்கத்தில் இருக்குது, ஒரு 10 வருஷம் புதன் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் 7 வருஷம் கேது இருக்குன்னா ஒரு 17, 18, 20 வச்சுங்களேன். அப்போ இந்த சுக்கிர தசை வரும். இந்த மேசத்துக்கு இந்த 2, 7 மாரகஸ்தானம், இந்த சுக்கிரன் வரும்போது மாரகத்தை செய்வார் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் வச்சு சொல்கிற கணக்கே ராசியில் வச்சு சொல்கிறதே கிடையாது. நட்சத்திரத்தை வச்சு சொன்னோம்னு வைங்களேன், இது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு சிறப்பாக இருக்கவர் பொய் சொல்ல மாட்டார்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. இந்த நட்சத்திரத்தை வச்சு அதை நிர்ணயிக்கக்கூடாது, மாமியார் ஸ்தானத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். இந்த ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, பாவ கிரகங்கள் இருக்குது, அமைப்பாக லக்கணத்தை வச்சு பார்த்து சொல்லணும். அப்போ அந்த 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, 10ஆம் இடத்துக்கு காலகட்டம் 8ஆம் இடம் 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு அதை வச்சு மட்டும்தான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட தன்மையில் இவங்க இதை வரையறுக்க முடியாது. கிரக லக்கணத்தை வச்சு தான் ஒருத்தர் ஆயிலை நிர்ணயிக்க முடியும். எந்த சூழல்லையும் இந்த கிரகத்தோட தன்மைகளோட அமைப்பை சொல்லக்கூடியதுனாமா இந்த நட்சத்திரத்தோட அமைப்புகளில் கரெக்டாக சொன்னோம்னா இவங்களோட நம்ம ஆணாவோ பெண்ணாவோ இருக்கட்டும், இவங்க கூட பிறக்கிறதும் சரிங்க, இவங்களோட காலகட்டங்களுக்கு இவங்க வாழ்க்கை துணையாக அமைவதுங்க நாம் வாழ்க்கையில் நாம் பெற்ற ஒரு உச்சபட்சமான வரம். அது எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் கிடைக்காது. இவங்க வாழ்க்கையில் எந்த சூழல்லையுமே தன்னுடைய அண்ணன் தம்பி மீது அளவற்ற பாசத்தை காட்டுவாங்க. அதான் சொல்கிறேன், இவங்க வாழ்க்கையில் எப்படின்னு வைங்களேன், ஏமாந்தம் அப்படின்னு வேணால் இருக்கும், அந்த சகோதர பாசத்தால் ஏமாத்தினா அப்படிங்கிறது இருக்காது. ஏமாந்தங்கிறதுமா அது தர்ம கணக்குமா, ஏமாத்திட்டோம் அப்படின்னா அது பாவ கணக்குமா? பாவ கணக்கு இல்லாத ஒரு அற்புதமயமான ஒரு நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிமா. இந்த அமைப்புகளில் இது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இதை விட்டுட்டு இந்த கிரகம் மாமியார் அடிக்கும், மாமியாரை பாதிக்கும் சொல்கிறதெல்லாம் அது அறியாமையின் உச்சம் நான் சொல்லுவேன். காலகட்டம் எத்தனையோ நான் லட்சக்கணக்கான பேரை பார்த்தாச்சு இந்த கிரக அமைப்புகளில். இப்போ பார்த்தோம்னா நாம் கண்கூட இந்த இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு 24 நாள் ஆச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு மாமியார் அந்த மருமகளும் வர்றாங்க, அவங்களோட மகளும் வர்றாங்க.
அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச இந்த மருமகள் வேற யாருக்கு கிடைக்காது, என் மகளை விட என் மருமகள் மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச வரங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி பல நூறு கணக்குகள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஆணித்தரமான ஒரு விஷயம், இந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு மாமியார் அப்படிங்கிற அமைப்புகளில் இவங்களால் அந்த குடும்பம் வளருமே ஒழிய ஒரு கடுகளவில் பாதகம் வராது. அந்தளவுக்கு அற்புத தேவ அமைப்பு பெற்ற ஒரு அருமையான நட்சத்திரம். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப தெளிவாக தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.